நாட்களுக்கு முன்பாக மோசேவால் திறமையாக பேச முடியாது என்பதை அறிந்தே தம் ஜனங்களை எகிப்தை விட்டு வழிநடத்தும்படி தேவன் அவனை அழைத்தார். தேவனுக்கு தெரியும், மோசே சொன்னதில் தேவன் வியப்படையவில்லை. ஆண்டவரே, எனக்கு திறமையாக பேசவே தெரியாது. ஆமா மோசே, அதை மறந்துவிட்டேன், போகட்டும் விடு, வேற ஆளை பார்க்கிறேன் என்றார். ஆஹா, மிகவும் வேடிக்கையான பட்டியல் இது. கொலை மற்றும் விபச்சாரம் செய்வான் என்று தெரிந்தே தேவன் தாவீதை ராஜாவாக்கினார். அவனது இருதயத்தை பார்த்தே அழைத்தார், திறமையை கண்டல்ல. பேதுரு தன்னை மறுதலிப்பான் என்பதை இயேசு அறிந்த பிறகு அவனை 12 சீடரில் ஒருவனாகவும் அதற்கும் மேலாக நெருங்கிய வட்டத்தில் 3 ஒருவனாகவும் அவனை நியமித்துக் கொண்டார். 12 ஒருவனாக சேர்க்கும் போதே தோமா சந்தேகிப்பான் என்று அறிவார். தேவன் தீமோத்தேயுவை அழைத்த போது அவனுக்கு 17 வயது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அதை குறித்து அந்த தீமோத்தேயு அதிகமாக நொந்து கொண்டான். நானோ இளைஞன், என் சொல்லை கேட்பார்களா? நான் இளைஞன். நானும் தேவனிடம் சொன்னேன், ஆனால் நான் ஒரு பெண். அவர் சொன்னார், அப்படியா? தெரியவில்லையே, மறந்து விட்டேனே. உண்மைதான், நீ பெண் அல்லவா, பயன்படுத்த முடியாது, மன்னித்து விடு. உனக்கு இதில் இஷ்டம் இல்லை. சரி, வேறு யாரையாகிலும் நான் தேடிக்கொள்கிறேன். ஒன்றை செய்ய தேவன் ஒருவரை அழைக்கும் போது நடப்பது என்ன? தங்களது இயலாமைகளை தேவனிடம் சொல்லுவார்கள். புதிய விஷயத்தை போன்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். மனாசேயில் கிதியோன் குடும்பம் எளியது என்றும் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் அவன் சிறியவன் என்றும் தெரிந்தே பராக்கிரமசாலியே என்று தேவன் அவனை அழைத்தார். நாம் யாராக மாற முடியும் என்பதை சொல்லியே அழைக்கிறார், நாம் இப்போதைய நிலையை வைத்து அல்ல. பவுலும் பர்னபாவும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்பது அவர்களை அனுப்பும் போதே தேவன் அறிவார். ஊழியத்தின் ஆரம்ப வருடங்களில் நல்ல கனிகளை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலும் கூட மற்றவர்களை கையாள்வதற்கும் இன்னும் திறமையாய் போதிக்கவும் கற்றுக்கொண்டார்கள் என்று நான் நம்புகிறேன். புதிய ஏற்பாட்டின் 2 பகுதிகளை எழுதும்படி பவுலை தேவன் அனுமதித்த போது கிறிஸ்தவரை துன்பப்படுத்தினான் என்பதை மறக்கவில்லை. அனைத்து திறமைகளையும் இயலாத காரியங்களையும் கூட தேவன் கொடுக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும்படிக்காக. நான் இன்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் நம்பிக்கை மிகவும் அதிகரித்துவிடும். பிறகு நீங்கள் சொல்வீர்கள், ஹே பரவாயில்ல, எல்லோருக்கும் எல்லாமாய் நான் இருக்க தேவையில்லை. அனைவரின் வற்புறுத்தலுக்கு நான் இணங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இனி என்னால் முடியாது என்று சொல்வது நல்லது, முடியாது என்று சொல்வது நல்லது, இயலாது என்று சொல்வது நல்லது. என்னை உன்னோடு ஒப்பிட தேவையே இல்லை. உன்னோடு எனக்கு போட்டி எதற்கு? நான் சொல்வேன், நிபந்தனைகள் என்று நான் இருக்கின்ற விதமாகவே தேவன் என்னை நேசிக்கிறார். என்னில் அவருக்கு பிடிக்காததை அவரே மாற்றுவார். தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். தன் மகனுடைய சுகத்திற்காய் இயேசுவிடம் மன்றாடினவனை நேசிக்கிறேன். ஓ இயேசுவே, உம்மால் முடியும் என்றால் என் மகனுக்கு உதவும். மன்றாடி கேட்கிறேன், இயேசுவே உம்மால் முடியும் என்றால் என் மகனுக்கு உதவும். இயேசு சொன்னார், என்னால் முடியுமா என்று கேட்கிறாயா? நம்புகிறாயா? அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரிந்திருக்காது. ஒரு நிமிடம் பொறு, நான் என்ன சொல்வது? இல்லை என்று சொன்னால் பிரச்சனை தீராது. பொய் சொல்லவும் விருப்பமில்லை. அவன் உண்மையை சொல்லிவிட்டான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அதையும் கூட விசுவாசத்திலும் போலியாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, நம்புகிறேன். இரவு முழுவதும் தூங்காமல் கவலைப்படுகிறேன், உண்மையும் நம்புகிறேன். பூரண விசுவாசம், பூரண நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி போலியாக இருப்பதை விட உள்ளதை உள்ளபடியே தேவனிடம் ஒப்புக்கொண்டால் தேவனுடைய உதவிகளை ஏராளமாக நாம் பெறுவோம். ஆமென். உம்மை விசுவாசிக்கிறேன். சந்தேகம் நீக்கும். ஆண்டவரே, இதை உமக்கு காணிக்கை போட விரும்புகிறேன். போடாமல் வைத்துக் கொள்ளவும் நினைக்கின்றேன். சரி, உமக்கு கீழ்ப்படிந்து அதை படைத்து விடுகிறேன். அதை படைக்கும் போது என் மனதில் சற்று சந்தோஷம் மட்டும் தரும். அவருக்கு தெரியும், ஆண்டவரே, இன்று காலையில் ஜெபிக்க தோன்றவில்லை, ஆனாலும் ஒழுக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் ஜெபம் செய்கிறேன்.
ஆண்டவரே, இன்று 2 அதிகாரம் வாசித்தேன், ஆனால் அதில் ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. ஒன்றுமே ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்குள் பதிந்து விட்டது என்று நம்புகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனை பிரியப்படுத்த பார்க்கின்றோம். ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. உண்மையாயிரு, வேஷம் போட்டு போலியாக வாழாதே. யோசுவா 1:5 தேவன் சொல்கிறார், மோசேவோடு இருந்ததைப் போல உன்னோடு இருப்பேன், பயப்படாதே, உன்னோடு இருப்பேன். மோசே ஒரு தலைவன், அவனைப் போலவே நீயும் போயிரு என்றவர் சொல்லவில்லை. மோசே மரித்தான், உன்னை பயன்படுத்துவேன், நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். எனவே உன் இயலாமைகளை குறித்து நீ பயப்படவே வேண்டாம். நீ விசுவாசித்து அடி எடுத்து வைத்தால் அவற்றை நான் உன்னில் இருந்து செய்ய வைப்பேன். ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் என் வாழ்வில் சில மதியற்ற ஏளனம் செய்யக்கூடிய காரியங்களை செய்திருக்கின்றேன். விசுவாசித்து அடியெடுத்து வை என்று தேவன் என்னுடைய இருதயத்தில் சொல்லாதிருப்பார் என்றால் இத்தனை பெரிய ஊழியத்தை நான் செய்வதற்கு ஒரு சாத்தியம் கூட இருந்தே இருக்காது. இல்லை என்றால் நான் ஓகே. ஜாய்ஸ், கடைசி வரை. சில சமயம் தேவன் மீது கொஞ்சமும் நம் மீது கொஞ்சமும் சார்ந்து கொள்கிறோம். தேவன் நம்மோடு இராவிட்டால் நம்முடைய நிலைமை உங்களுக்கு புரிகிறதா? தேவன் தான் இதை சொன்னார் என்று அறிவேன், ஆனால் அவர் வராவிட்டால் நான் இப்படி கடைசி வரை வருவேன் என்று நீர் சொன்னீர். ஆனால் அதே சமயம் உம் குரல் கேட்காவிட்டால் என்ன செய்வது? உம்மை தவறவிட்டால், உம்மை எழுந்து விட்டால், நீ தவறவிட்டால் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்கிறார். ஆமென். ஆனால் இது மிகவும் கடினம். இது உண்மைதானா தேவனே? அனைவரும் என்னை பைத்தியம் என்று நினைத்து பரிகாசம் செய்வார்களே, இது வாய்க்காவிட்டால் என்னை என்னவென்று நினைப்பார்கள். பிறகு எப்படியோ செய்கின்றோம். பிறகு உன் மூலமாய் அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் செய்வதை நீ காண்பாய். என் கணவருக்கு மட்டும் இந்த உண்மை தெரியும். நான் இந்த ஊழியத்தை செய்வது என்பது முடியாத ஒரு காரியமாக இருந்தது. அதுவாய் தானாய் வளர்ந்து விடாது. நாம அதை பெரிதாக்கி விடவும் நிச்சயம் முடியாது. தொலைக்காட்சியில் நான் மற்ற பாஷைகளில் பேசுகிறேன். என் செய்திகள் எல்லாம் மொழியாக்கம் செய்யப்படுகின்றது. உதாரணத்திற்கு ரஷ்யாவில் ரஷ்ய பாஷை பேசுகிறேன். அரபு நாடுகளில் நான் அரபு பாஷையில் போதிப்பதை போல தோன்றுகிறது. நினைத்து பாருங்கள், இந்த மேற்கத்திய பெண் அரபு நாடுகளில் அரபு பாஷையில் பிரசங்கம் செய்கின்றேன். அங்குள்ள பேராசிரியர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். பெண்களை வெறுப்பவர்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள். வேடிக்கையாக இருக்கிறது, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. தேவன் சொல்லுவார், இதன் மகிமை எல்லாம் எனக்கே சேரும், ஜாய்சால் இது முடியாது. நான் உன்னோடு இருப்பேன் என்கிறார் தேவன். 1 நாளாகமம் 17:2 அதை எடுத்துக்கொள்வோமா? தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டும்படி தாவீது விரும்பினான். ஆனால் அது முடியவில்லை, அவனுக்கு நியமிக்கப்படவில்லை. சாலோமோன் இவன் மகன் அதை கட்டினான். ஆனால் இந்த வசனத்தில் எனக்கு பிடித்த காரியம் என்னவென்றால், 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. தாவீது வீட்டில் இருந்தபோது நாத்தான் தீர்க்கதரிசியிடம், இதோ கேதுரு மர வீட்டிலே வசிக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறதே என்றான். நாத்தான் தாவீதிடம், உன் இதயத்தில் இருக்கிறபடி செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அதாவது அடிப்படையில் இவர் சொன்னார், ஏய், பயந்து வாழாதே, நம்பிக்கையோடு இரு, அடி எடுத்து வைத்து அது தேவசித்தமா என்பதை தெரிந்து கொள்.
அது தேவ சித்தமல்ல என்பதை தெரிந்து கொண்டான். தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணம் உனக்கு வந்தது நல்லது, ஆனால் நீ அதை செய்யும்படி அனுமதிக்கப்படவில்லை. யார் அதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் இன்னும் சொல்லவே இல்லை. ஆனால் இவர்கள் செயல்பட்ட விதம் அருமையானது. மனதில் தோன்றினால் அடியெடுத்து வை, தேவன் உன்னோடு இருப்பார், உன்னோடு இருப்பார் என்றார். யோசுவாவிடம், தாவீதிடம் உன்னோடு இருப்பேன் என்றார். அப்போஸ்தலர் 7:9, யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், அவன் மீது அதிக பொறாமை கொண்டு எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். ஆனால் தேவனோ அவனோடு இருந்தார். தேவன் மட்டும் நம்மோடு இருந்து விட்டால் வேறு ஒன்றும் நமக்கு அவசியமே கிடையாது. எபேசியர் 2:1-5 வரை, அனைவரும் பாவத்திலே மரித்து இருளின் அதிகாரத்தினால் ஆளப்பட்டு மாம்ச இச்சைகளுக்கு இணங்கி மனதின் எண்ணங்களுக்கு கீழ்ப்படிந்து கிடந்தோம். ஆனால் தேவனோ, நாம் பாவத்தின் ஆழத்திலே மூழ்கி தொலைந்து போய் கிடந்த போது அவர் நமக்காக மரித்துயிர்த்தார். ஆமென். தேவன் நம்மோடு இருந்தால் தேவனே நம் பட்சம். யார் என்னை எதிர்ப்பது? தேவன் எனக்கு கொடுத்த வாக்கியத்தை சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அபிஷேகம் நிறைந்தது. நம் திறன் மற்றும் திறமைகளை நினைத்து பெருமைப்படாமல் இருந்தால் நம் பலவீன மற்றும் இயலாமைகளை கண்டு துவண்டு விட மாட்டோம். நம் சக்தி மற்றும் தாளந்துகளை நினைத்து பெருமைப்படாமல் இருந்தால் நம் பலவீனம் மற்றும் இயலாமைகளை கண்டு சோர்ந்து விட மாட்டோம். என்னிடம் எல்லா திறமைகளும் இல்லை, அது என் குறையும் இல்லை. ஏன் தெரியுமா? வரங்கள் பரலோகத்தில் இருந்து மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படி அமைக்கப்பட்டோம். உன்னால் மட்டுமே முழுமையான நீயாக இருக்க முடியும். பிறரை போல இருக்காதே, நீ முழுமையான நீயாக வாழு. என்னால் பாட முடியாதது என் தவறல்ல, என்னால் இசைக்கருவி வாசிக்க இயலாதது என் தவறும் அல்ல. விருப்பம் உண்டு. இங்குள்ள அனைத்தையும் வாசிக்க எனக்கு விருப்பம்தான், அனைத்தையும் செய்ய விருப்பம். நான் இங்கு வந்து ஆராதனை நடத்தி இசை வாசித்து தீர்க்க தரிசனம் சொல்லி போதிக்க விருப்பம்தான். அனைத்தையும் செய்தால் நன்றாக இருக்கும். அனைவரும் இப்படித்தானே அனைத்தையும் செய்ய விரும்புகிறோம். ஆனால் அனைத்தையும் ஒருவர் செய்ய தேவன் விடமாட்டார். ஒருவருக்கு ஒருவர் தேவைப்பட வேண்டும். எனக்கு வரைபடம் தெரியாது, என் தவறு இல்லை. இந்த பட்டணத்தில் என்னை விட்டுவிட்டால் இரவு முழுவதும் அலைந்தாலும் தனியே வீடு சென்றடைய மாட்டேன். வீட்டிற்கு செல்லும் பாதையை வரைந்து கொடுத்தாலும் வழி கண்டுபிடிக்க தெரியாது எனக்கு. நமது குறைவுகளை சரி செய்வதற்காகவே நம்மால் செய்ய இயலாததை செய்யக்கூடியவர்களை நம்மோடு தேவன் இணைத்து விடுகிறார். நான் பாட மாட்டேன், ஆனால் பாடகர்கள் என்னிடம் உண்டு. இசைக்க தெரியாது, அவர்களுக்கு தெரியும். எனக்கு வழி தெரியாது, ஆனால் தேவ் கொண்டு செல்வார். என் குறிக்கோள் இது. உன்னால் முடிந்ததை திறம்பட செய், செய்ய முடியாததை அதை செய்ய அறிந்தவர்களை வைத்து சாதித்துக்கொள். இப்படித்தான் வாழ்கிறேன், அதைத்தான் சொல்லுகிறேன். ஆமென். சரி, என்னால் செய்ய முடிந்ததை நான் திறம்பட செய்வேன், என்னால் செய்ய முடியாததையும் அதை செய்யக்கூடியவர்களை வைத்து எனக்காக செய்து கொள்வேன் என்று சொல்லி சாதித்துக்கொள். இது நல்லது இல்லையா? இதை முடிக்கும் முன் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது கருத்தரங்கை முடிக்கிறேன் என்று சொல்லவில்லை, எனவே போய்விட நினைக்காதீர்கள். டிவியை ஆஃப் செய்து விடாதீர்கள், இன்னும் முடிக்கவில்லை. ஆஃப் செய்தால் டியூப் வழியாக வந்து பிடிப்பேன். போதிக்கக்கூடியவை ஏராளம் இருக்கிறது, ஆனால் ஒன்றை குறிப்பாக சொல்கிறேன். தேவன் என்னிடம் சொன்னார், நான் நடத்துகின்ற கருத்தரங்கை பற்றி, இது என் ஊழியத்தின் பெரும்பகுதியாகும். நீங்கள் இங்கு வரும்போது உங்களது நம்பிக்கை வீண் போகாமல் பார்த்துக்கொள்ள மிகவும் பிரயாசப்படுகிறோம். ஏனென்றால் பலரது அங்கீகாரத்தை பெரும்படிக்கு நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். என் மனதில் எனக்கு தோன்றுவதை வைத்து நான் அபிஷேகிக்கப்பட்டேனா இல்லையா என்பதை நான் நம்புவது கிடையாது. உணர்வுகள் இருப்பது நல்லதுதான், ஆனால் அது இல்லாத போது தேவ கிருபை இல்லை என்றாகிவிடாது. எப்போதும் தேவனை நாம் உணர முடியாது. இந்த கூட்டத்தில் இருக்கும் போதே உங்கள் அருகே இருப்பவர்கள் தங்களை சுற்றிலும் தேவன் இருப்பதை உணர்வார்கள். ஓ, தெரிகிறதா உங்களுக்கு? ஓ, அல்லேலூயா, தெரிகிறதா? நான் ஒன்று உணரவில்லையே என்போம். ஆமென். உங்களுக்கு இந்த அனுபவம் வந்ததுண்டா? ஆஹா, நீங்கள் உணரவில்லையா என்போம். ஓஹோ, உணர்ந்தேன். உனக்கு பைத்தியமா என்பார்கள்.
அவர்களுக்கு அது புரிவதில்லை. ஆனால் தலையின் மீது ஐஸ் வைத்தது போல இருக்கும் அவர்களுக்கு. யாருக்கு தெரியும்? அதிக விசுவாசம் உள்ளவர்கள் எதற்கெடுத்தாலும் ஓ அது தேவ கிரியை, ஆம் ஆமென் அல்லேலூயா என்பார்கள். ஆமென். அவரை உணர்வதால் அவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிவிட மாட்டேன். நான் ஜெபிக்கையில் ஒருவித உணர்வு வருவதால் ஜெபம் கேட்கப்படும் என்று நம்பிவிட மாட்டேன். நான் திறமையாய் பேசினால் அபிஷேகம் இருக்கிறது என்று நம்பிவிட முடியாது. என்று அபிஷேகம் இருக்கிறதா? உண்மையாக சொன்னால் நான் இன்று இங்கு வரும்போது அபிஷேகம் இருந்ததைப் போலவே தோன்றவில்லை. நான் இப்போது இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனே எனக்கு உதவும். ஓ இயேசுவே, உமது அருள் எனக்கு தேவை. காரணம் எனக்கு தெரியாது. ஒருவேளை கெட்டு போனதை மத்தியானம் நீ சாப்பிட்டு விட்டாயோ என்னமோ. சாத்தான் சொல்வான், ஓ என்ன செய்தாய், சரியாய் ஜெபிக்கவில்லை, இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, நீ இன்றைக்கு அந்த தவறை செய்தாய், அதனால்தான். கேட்கிறீர்களா? தேவன் என்னிடம் இதை சொன்னார். நீ மேடையில் இருக்கும் போது நீ உன் நம்பிக்கையை இழந்து விடுவது மிகவும் ஆபத்தானதாகும். அவர் சொன்னதை கேளுங்கள். நீ உனது நம்பிக்கையை இழந்து விட்டால் கூட்டத்தை சாத்தான் நடத்துவான். நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வேன். பிரசங்கம் நன்றாக இருப்பதை போன்று உங்கள் முகபாவம் இருப்பதால் நான் நன்றாக போதிக்கிறேன் என்று நம்பிவிட மாட்டேன். சலனமின்றி இருக்கின்றீர்கள். என் செய்தி நன்றாக இருக்கிறது என்பதை உங்கள் கரகோஷத்தை வைத்து நம்ப மாட்டேன். ஏனென்றால் சில சமயத்தில் அசைவே இல்லாமல் இருக்கின்றீர்கள். ஒரு சில கலாச்சாரங்கள் இதை அனுமதிப்பதும் இல்லை என்று அறிவேன். பட்டணத்திற்கு பட்டணம் இது வேறுபடுகிறது. சிலர் சத்தமிடுவார்கள். கூட்டம் துவங்குவதற்கு முன்பே அசைவாட்டு பலி செலுத்த துவங்கி விடுகின்றார்கள். கை தட்டி கோஷமிட்டு ஆரவாரம் செய்து சத்தமிடுகின்றார்கள். ஒரு சில இடத்தில் நம்மையே முறைப்பார்கள். என்ன பரவசப்படுத்தி பார்க்கலாம் என்பது போல். மக்கள் பரவசம் அடைவது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதையே நம்பிவிட முடியாதே. மக்களின் முகபாவனைகள் என்னை தடுத்து நிறுத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன். மரித்து போன பிணங்களைப் போல சலனமின்றி உட்கார்ந்து செய்தி கேட்பவர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். என் பிரசங்க நேரம் முழுவதிலேயும் ஒரு மனிதரை பற்றி நானும் தேவும் இப்படி பேசினோம். நாங்கள் யோசித்தோம், அவர் எதுக்காக இங்கே வந்தார்? இதில் விருப்பமே இல்லாததைப் போல உட்கார்ந்திருந்தார். 4 நாட்களும் 2ஆம் வரிசையில் இப்படியே அமர்ந்திருந்தார். நினைவிருக்கிறதா? இதோ இவர் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் அமர்ந்திருந்தார். நினைவிருக்கிறதா சாண்டி? ஆம், உதவியாளர். அவர் கூட்டத்திற்கு உதவி செய்ய வந்த அவர் இப்படி. எனக்கு நடந்த மிகவும் வேடிக்கையான சம்பவம் என்னவென்று தெரியுமா? அவர் சொல்லவில்லை. ஆனால் அப்படி மௌனமாக இருப்பவர்கள் என்னிடம் வந்து இப்படி சொல்லியும் இருக்கின்றார்கள். அந்த வார்த்தை என்னை மாற்றிவிட்டது. நல்ல வேளை என்ன குழப்பாம இருந்தீங்களே என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஆமென். அங்கீகரிப்பு பார்வைக்கு அடிமையாகிவிட்டோம். புதிய சிகை அலங்காரம் பிடிக்கிறதா? நாம் முன்பிருந்த நிலைக்கே மீண்டும் போய்விடுகின்றோம். ஏனென்றால் நாம் நாமாகவும் யாராக இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்தாரோ அதுபோல இருப்பதற்கும் நமக்கு தைரியமே இல்லை. ஆனால் கட்டுண்டவர்கள் விடுதலையாகும் நாள் இந்த நாள். நம்பிக்கையில்லா நிலையிலும் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க தீர்மானியுங்கள் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் இப்படியாக திரிவதையும் தேவன் விரும்புவது இல்லை. அவர் விருப்பம் இது. பிறரிடம் கை குலுக்கும் போது ஒரு பிணத்தை போல கொடுக்க வேண்டாம். நன்றாக பிடித்து குலுக்கி ஸ்தோத்திரம், எப்படி இருக்கிறீர்கள், ஆமென். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை முற்றிலும் நம்புங்கள். தேவன் உங்களுக்குள் வாழ்கிறார். அவர் உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் அவரையே நோக்கினால் நீங்கள் செய்யும்படி அவர் நியமித்ததை நீங்கள் செய்ய தேவையான திறமையும் அவரே அருளுவார். இந்த நிமிடம் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றோ, கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்த உங்களை காயப்படுத்திய காரியங்கள் என்னவென்றோ நான் அறியேன். ஆனால் ஒன்று மட்டும் அறிவேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நிபந்தனை என்று நேசிக்கிறார்.
ஏற்கனவே அதை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் விசுவாசத்தோடே ஏற்க முடிந்ததில்லை. அதை செய்வதற்காக இப்போதே நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் விலை மதிப்பற்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நிபந்தனையற்ற தேவ அன்பை விசுவாசத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் அவர்கள் தங்கள் வாயை திறந்து கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று உரத்த குரலில் சொல்லும்படிக்கும் நான் ஜெபிக்கின்றேன். பிதாவே, உம் அன்பை பெறுவதற்காக அவர்கள் பூரணராய் இருக்க வேண்டியதில்லை என்பதையும், கிறிஸ்துவில் அவர்கள் விசுவாசம் கொண்டுள்ள மட்டில் தேவனுக்கு முன்பாக தங்கள் பூரணத்துவம் அவரே என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள உதவும். ஆண்டவரே, மக்களின் இதய நோக்கத்தின் மாற்றங்களுக்காக அவர்கள் இப்போது உமது அன்பை பெற்று சந்தோஷித்திருக்க முடிவதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அனுதினமும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று உங்கள் வாயில் இருந்து பல முறை அறிக்கையிடுமாறு ஊக்குவிக்கிறேன். அதை விசுவாசிக்க துவங்குவதற்கு அது உங்களுக்கு உதவும். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்ததற்காக நன்றி. நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும், ஏழைக்கு உடையும், தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து, மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.